ಹರಿಬೋಲ್ ದಂಡವತ್ ಪ್ರಣಾಮ್. ನಾವಂದು ಶ್ರೀಲ ನರೋತ್ತಮದಾಸ್ ಠಾಕೂರ್ಗೆ ஸ்ரீ பிரேம பக்தி சந்திரிகா படிச்சுட்டு இருந்தேன். நேற்று வரை ஆத்ம நிவேதனம் பற்றி படிச்சுட்டு இருந்தேன். நம்ம எப்படி சரணாகத்தி ஆகணும், இன்றைக்கி முதல் பக்தி எப்படி பண்ணணும், அதுக்கு பார்த்து எப்படிப்பட்ட ஆசைகள் இருக்கணும் பக்தியிலே. அதுக்கு முதலாவது ஸ்லோகம், ஆன கதா ஆன व्यथा नाही जेनो जाय तथा तोमार चरण स्मृति साजे अविरत अविरल तुया गुण कल कल गाय जेनो संतेर समाजे. வேறு கதை சொன்ன கிருஷ்ணர் விட்டு வேறு விஷயம், வேறு எந்த பேச்சலை நான் அங்கே போக விரும்பலை. ஏன்னா அதெல்லாமே துன்பம், கஷ்டம் கொடுத்துட்ருக்கு, துக்கம் கொடுத்துட்ருக்கு. பகவானே உன் தாமரை பாதம் எப்போவுமே நான் நினைக்கணும் என் இதயத்தில், என் உணர்வில். எப்போவுமே நான் அவனுக்கு திருநாமம் பண்ணுறது, உனக்கு புகழ்ச்சி பண்ணுறது, சாதுகளுக்கு கூட சேர்ந்து ஒரு இனிப்பான சரியான வாய்ஸ் சப்தம் வச்சு, குழப்பம் இல்லாத மனசு வச்சு இவ்வளோ விஷயம் சொல்லிக்கிட்டாரு. சொன்னால் கிருஷ்ண கதை, கிருஷ்ண பார்த்து பேச்சு விட்டு வேறு எல்லா விஷயமும் நமக்கு துன்பம் துக்கம் கொடுக்குது. இப்போது அதுக்கு பதில் நமக்கு என்ன ஆசை இருக்கணும், எப்போவுமே நம்ம இதயத்தில், நம்ம உணர்வில் பகவான்ಗೆ ஸ்மரணை, பகவான் லீலைகளை நினைக்கிறது, எப்போவுமே பகவான் திருநாமம் ஜபம் செய்கிறது, பாடுறது, கீர்த்தனை பாடுறது இனிப்பாயிட்டு, கத்துறது அந்த மாதிரி எல்லாம் இனிப்பு இருக்கணும். சரியான முறையில் சாதுகள் கூட சேர்ந்து எப்படி சொல்லிகிட்ருக்காரு. என்ன நம்ம உணர்வு இதயம் ஒரு கண்ணாடி போல இருக்குது. நிறைய பெருவி, நிறைய வருஷம், நிறைய யுகங்கள் நம்ம மாயையில் மாட்டியாச்சு. அது பகவான் பக்கம் கொண்டு வரலாச்சுன்னா வேறு வழியே கிடையாது, வேறு வழி கிடையாது. இந்த மாயை நமக்கு ரொம்ப பிடிக்குது. அப்போ இதில் வெளியில் கொண்டு வர்றதுக்கே கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கு. இல்லை என்ன ஆகிட்டு இருக்குது, இங்கே உள்ள ஆசைகள், அது வச்சு கோபம், அது வச்சு பேராசை, அது வச்சு பொறாமை நாசம் பண்ணிடும். நமக்கு இந்த 84 லட்சம் பேர் சாவு சக்கரத்தில் மாட்டி வச்சிருக்கு. அதுக்கு வேண்டி அந்த பகவான் விட்டு வேறு எந்த விஷயம் பேசுனா கஷ்டம்தான். அதுக்கு வேண்டி நம்ம இங்கே பிரம்மா சொல்லிகிட்ருக்காரு. ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் 10வது காண்டம் 14வது அத்தியாயம் 36வது ஸ்லோகத்தில் சொல்லிகிட்ருக்காரு. தாவத் ராகாதய ஸ்தேனாஸ்தாவத் காராகிரகம் கிரகம் தாவன் மோகோ அங்கிரி நிகதோ ஜாவத் கிருஷ்ணநாத்தை ஜன. ஓ கிருஷ்ணா, ஓ பகவானே, மக்கள் எதுவரை உன் பக்கம் வரமாட்டாங்க, அதுவரை பற்றுதல் சின்ன திருடர் அவங்கள இதயத்தில் உட்கார்ந்துருக்கான். வீடுகளே சிறை, ஜெயில் போல அவங்களுக்கு மோகம் கட்டி வச்சிருக்கு. ஆக்சுவலி நம்ம அப்படி பேச போனால் சாதாரண எல்லாருமே பகவான் மேலே நம்பிக்கை வச்சுருக்கான். பாதி பேர் சொல்லிடலாம், சரி, பாதி பேர் நாஸ்திகர், பாதி பேர் கோயில் போயிட்டுருக்கான், விரதம் பண்ணிகிட்ருக்கான், பகவான் பூஜை பண்ணிகிட்ருக்கான். நம்ம பக்தரில் கூட எவ்வளோ பேர் பக்தி பண்ணிகிட்ருக்கோம். ஏன் அனுபவம் வராமல் இருக்குது? நம்ம பகவானுக்கு நம்ம சுவாமி, நமக்கு முதலாளி போல பார்க்கலாம். நம்ம பகவானுக்கு தாசன் தாசியாக நினைக்கலாம். நமக்கு பகவான் சொன்னால் நம்ம ஆசைகளை நிறைவேற்றிடுவோம். ஒரு என்ன சொல்கிறது, ஆர்டர் சப்ளையர் சொல்லுவோம். பகவானை எனக்கு இந்த ஆசை, பகவான் எனக்கு அந்த ஆசை, நான் இந்த விரதம் பண்ணுவேன், இது பண்ணுவேன். அது பக்தி கிடையாது. அது வச்சு துன்பம் போகாது, கஷ்டங்கள் போகாது.
ஒரு கஷ்டம் போய் இன்னொன்று வரும். சரணாகதி சொன்னான், என்ன நடக்குது நடக்கட்டு, பகவானை நான் உனக்கு விட மாட்டேன், அந்த பாவம். இப்போ இங்கேயே பிரம்மா சொல்லிட்டுருக்காரு, எதுவரை ஜீவன் உன் பக்கம் வரமாட்டான், உன் பக்கம் சொன்னால் ஒரு தாசம் தாசியாய், அதுவரை இந்த சம்சார குடும்பத்தில் உள்ள பற்றுதல் திருடன் போல உள்ளே உட்காந்துருக்கு. எப்போ வரும் திருடன்? என்ன பகல்ல வருவான் இல்லை, வீடே சரி ஜெயில் போல தண்டனைனா வீடு வீட்டில் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கோம். மோகம் போகாது. மோகம் சொன்னால் இந்த உடம்பு நான், இது என் மனைவி, இது என் அப்பா அம்மா குழந்தைகள், இது ஒரு மோகம் தானே. மாய இது போகாது, இது கட்டி வச்சிருக்கு நமக்கு. அதுக்கு வேண்டியதாக சனாத்தன கோஸ்வாமி சொல்கிறது என்ன சொல்லிகிட்ருக்காரு, இந்த ஸ்லோகத்துக்கு அவர் பொருளுரையில் சொல்லிகிட்ருக்காரு, ஓ பகவானே, நீந்த அனுபு ஆனந்தத்துக்கு மூலம். எதுவரை ஒரு ஜீவன் உனக்கு சுவாமி முதலாளியாக எடுக்க மாட்டான், தான் தாச தாசிக்கு பாவம் எடுக்க மாட்டான், அந்த ஜீவன் பற்றுதல் உன் பக்கம் கொண்டு வர மாட்டான். இந்த உலகத்தில் உள்ள பற்றுதல் அவன் இதயத்தில் திருடன் போல உட்கார்ந்துருக்கும். இப்போ இந்த உலகத்தில் உள்ள பற்றுதல் ஆசைகள் நமக்கு கொள்ளை அடிச்சிட்டு இருக்கு. கொள்ளை சொன்னால் நம்ம பக்கம் ஜபம் பண்ணிகிட்டு இருக்கோம், ஏகாதசி விரதம் பண்ணிட்டு, இதெல்லாம் நம்ம சொத்து. பட் இந்த உலகத்தில் உள்ள பற்றுதல் அந்த சொத்து கொள்ளை அடிச்சிட்டு இருக்கு. அது 5 வருஷம் ஜபம் பண்ணோம், இங்கே ஏதாவது போச்சு, 5 வருஷம் உள்ளது கணக்கு போச்சு. அந்த பற்றுதல் திருடன் போல இதயத்தில் இருக்கு. சரணாகதி சரியாக பண்ணணும். சரணாகதி சொன்னால் நானும் பகவானுக்கு தாசன் தாசி, இங்கே என் குடும்பத்தில் உள்ளவரும் பகவானுக்கு தாச தாசி, எனக்கு என்ன இருக்கு எல்லாம் பகவானுக்கு உள்ளது. அது நிரந்தரமாக அந்த பாவம் வைக்கிறது. அப்போது இந்த அழுக்கெல்லாம் போகும். நான் எனக்கு உள்ளது பேரு புகழ்ச்சி, இந்த மாதிரி அழுக்கு இருக்குது இதயத்தில். எது நமக்கு ஆனந்தம் அனுபவிக்கிறதுக்கு விடலாம். அதுக்கு வேண்டி பகவான்க்கு பக்தி சொன்னால் நம்ம பகவான்க்கு தாச தாசிகள், பகவான் தான் நமக்கு சுவாமி. நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குது அவர் இஷ்டம், வேறு பிரார்த்தனை வேறு ஆசை வரக்கூடாது. அது நமக்கு கஷ்டம் கொடுக்கும், துன்பம் கொடுக்கும். பெருவி சாவு சக்கரத்தில் வெளியில் போக முடியாது. கோபி கீப்பி எல்லாம் விடுங்க, இதெல்லாம் நாடகம். எதுவரை இந்த உலகத்தில் பற்றுதல் இருக்கு, 7 விதமான பற்றுதல் இருக்கு. இந்த உடம்புலே பற்றுதல் இருக்கு, இந்த உடம்பு நான் தான் சொல்லி. மனைவி இல்லை கணவன்ல பற்றுதல் இருக்கு, அப்பா அம்மா குழந்தைகளிலே பற்றுதல் இருக்குது. 3வது. 4வது நண்பர் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லேயே பற்றுதல் இருக்குது. 5வது அதிகாரம், நான் டாக்டரு, நான் இன்ஜினியரு, நான் ஆஃபீஸரு, நான் ஹவுஸ் ஒய்ஃப், இந்த வீட்டில் நான் நினச்ச போல நான் சொன்ன போல நடக்கும், எல்லாம் மாயதான். 6வது பற்றுதல் நம்ம சொத்து, வீடு, காரு, பணம், ட்ரெஸ்ஸு, செப்பல் எங்கேயோ மாட்டிருக்கோம். 7வது ஜென்மபூமி, நான் தமிழன், நான் இந்தியன். சில பேர் சொல்லலாம், இந்த 7 எனக்கு 3 தான் இருக்குது, 4 இருக்குது, எது 1 இருந்தால் கூட திரும்பி இங்கே தான் வரும். பற்றுதல் விட்டுறது, வீடு விட்டு ஓடி போய் பிரயோஜனம் இல்லை. பற்றுதல் எதுவரை இருக்குது, எதுவரை நான் கிருஷ்ணனுக்கு தாசன் தாசி சொல்லி நம்ம கடிமைகளுக்கு கூட அதே போல பண்ணுறது, கிருஷ்ணனுக்கு தாசன் தாசன் நினச்சிட்டு நம்ம பக்தி அப்படி பண்ணுறது. அப்போதான் பகவான் கூட நமக்கு எவ்வளோ சம்பந்தமாகவும் இங்கே உள்ள பற்றுதல் போகும்.
சும்மா என்ன நான் ராதாகிருஷ்ணர் பார்த்து நினச்சேன், நான் பிருந்தாவனத்தில் போய் எனக்கு என்ன இப்படி தரிசனம் கிடைச்சது, அந்த மாலை கிடைச்சது, இந்த மாலை கிடைச்சது. திருப்பி அங்கே தான் இருக்கும் ஒரு பக்கம் பார்த்தா. அதெல்லாம் கெட்டது சொல்லலாம். அடுத்து என்ன சரி கனவு வந்தது, இப்போ என்ன 2 நாள் 4 நாள் கனவுக்கு அப்புறம் என்ன ஆக போகுது? நம்ம வாழ்க்கையில் பற்றுதல் போலாச்சுன்னா எவ்வளோ கனவு பார்த்தா சரி, பிருந்தாவனத்தில் வீடு போட்டு ஒரு மரத்து கீழே ரூப கோஸ்வாமி போல உட்காந்து ஜபம் செய்தால் சரி, சொன்னது நிர்ஜல ஏகாதசி 100 500 பண்ணால் சரி, இந்த 7 பற்றுதல் இல்லை இதில் ஒன்று கூட இருந்தால் திரும்பி இந்த உலகத்தில் தான் வரணும். கஷ்டங்கள் போகாது, பயம் போகாது, துன்பம் போகாது. அதெல்லாம் உள்ள திருடன் போல உட்காந்துருக்கு. ಅದಕ್ಕೆ வேண்டி நான் ಭಗವಾನ್ಗೆ ದಾಸನ್ ದಾಸಿ ಹರಿ ಗುರು ವೈಷ್ಣವರಿಗೆ ಸೇವೆ செய்யறது. நம்ம ஒரு பிரஜவாசி போலே பகவான்ಗೆ மனசிலே சேவை செய்யறது. இது எல்லா ஊர் மக்களுக்கு சொல்கிறதல்ல, எனக்கு கனவு வந்தது இதெல்லாம் சொல்லி என்ன ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நம்ம எவ்வளோ பகவான் கூட நமக்கு சம்பந்தமாகுமோ அவ்வளோ நம்ம இந்த பற்றுதலில் வெளியில் வர முடியும். அந்த சம்பந்தம் பண்ணி கொடுப்பாங்க சாதுகள். சாது 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 நம்மவே முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம ஊர் மக்கள் கூட சேர்ந்து தண்டவத் மாதாஜி, தண்டவத் பிரபுஜி, கோடி தண்டவத், அவன் இவனுக்கு தண்டவத் போட்டுட்ருக்கான், அவன் இவனுக்கு தண்டவத் போட்டுட்ருக்கான். 2 பேரும் சேர்ந்து வாழ்க்கை வேஸ்ட்டாக வீணாக கொண்டு போயிட்டுருக்கு. 2 பேரும் சேர்ந்து ஒரு சாதுக்கிட்ட போயிருந்த வாழ்க்கை எங்கேயோ போயிருக்கு. அந்த ஊர் மக்கள் சேர்ந்து ஒரு சாதுக்கிட்ட இவங்களே சைத்தன்ய சரித்தாமத்தை படிச்சுட்டு இருக்கோம், பாகவதம் படிச்சுட்டு இருக்கோம், ஏதோ படிச்சுட்டு இருக்கோம். நமக்கு என்ன இஷ்டம் அது பண்ணிகிட்டு இருக்கோம். சாது சரணத்தை போக மாட்டோம். சாது இவங்களும் சொன்ன போல கேட்கணும். அவர் என்ன சிட்டு வைக்கலாம், ஹோட்டலில் சாப்பிடுவார். சரி, நீ ஹோட்டலில் சாப்பிடாம என்ன பண்ணியாச்சு? சாதுக்கு குறை பார்க்கறது அது நல்லதுதான். என்ன கிடைச்சது என்ன ஒன்றும் அதே பேசிட்டு இருக்கோம். மாலை வச்சு ஊர் கற்று பேசிட்டு இருக்கோம். சாது இப்படி இருப்பான் பாருங்க. கருட புராணம் சொல்றது, ஏகஸ்மின் அப்பியதி கிராந்தே முகூர்த்தே தியான வர்ஜித்தே தஸ்யுபீர் மிருஷ்டித்தேனைவ யுக்தம் ஆக்ராந்தித்தும் புருஷம். ஒரு முகூர்த்தம் 48 மணி 48 நிமிடத்தில் பகவான் நினைவு வரலாச்சுன்னா ஒரு முழு நாள் 24 மணி நேரம் பகவான் சிந்தனை பண்ணணும். சிலப்போ 48 நிமிடம் பகவான் தியானம் பண்ணலாம் சொன்னால் கத்தணும், கண்ணீர் போடணும். எப்படி கண்ணீர் போடணும்? யாரோ கொள்ளைக்காரர் நம்ம எல்லாம் சொத்து அடித்து கொண்டு போனாங்க, அப்படி பகவான் என்ன வருதா? சாது பார்த்து ஸ்ரீமத் பாகவதம்ல கோபிகீட்டில் கோபிகளை சொல்லிட்டு இருக்காங்க, பூரிதாஜனா இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு சாது யார் பகவானுக்கு புகழ்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க, எப்போவுமே பகவான் கதை சொல்லிட்டு இருக்காங்க, நமக்கு பகவான் கதை சொல்லிட்டு இருக்காங்க. ராதாராணி ஒரு இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க, ஆமார் கொத்தா போலே ஜெய் ஆமார் மொத்தே ஹோய் செய் போசியா கஹினோ பிருந்தாவனே. நான் பிருந்தாவனத்தில் உட்காந்து சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன் ராதாராணி. யார் என் பார்த்து வேறவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க, அவங்கள என் போலே ஆயிடுவான். நம்ம ஆயாச்சா? ராதாராணி போலே ஆயாச்சா? இல்லையா? பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் அர்ஜுனனுக்கு சொல்லிகிட்ருக்காரு, எனக்கு ரகசியம் யார் என் பக்தன் வேறு மனிதர்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க, எப்படி ஆத்மீக உலகத்துக்கு போகிறது. அவங்களுக்கு கண்டிப்பாக என் லோக்கத்தில் வருவாங்க. அவர் எனக்கு ரொம்ப பிரியமானவர். இப்போ இருந்தால் சரி, அடுத்த வர காலத்தில் சரி, என் பக்தன் தான் எனக்கு ரொம்ப பிரியமானவன். நம்ம உண்மையாக பகவானுக்கு பக்தர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணி
பக்தராய் நம்ம வாழ்க்கை வெற்றிகரமாக கொண்டு போகணும். அறிபவர் தண்டத்தினா